ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். இன்னும் 8 மாசத்துல அதிமுக என்னென்ன பாடுபட போகுது பாருங்க அப்படின்னு நிறைய பேர் இதை பத்தி கருத்து சொல்லிட்டு வராங்க. அதற்கு காரணமாக 22 பேர் முக்கியமாக பாஜக மற்றும் அதிமுகவிலிருந்து வந்து திமுகவில் இணைய போறாங்க, அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இன்னொரு புறம் அதிமுகவினுடைய தலைமை மீது பாஜகவுக்கு அதிருப்தி வந்துருச்சு. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதை அடுத்து அதிமுகவில் மிக விரைவில் தலைமை மாற்றமும் நடக்க போகுது அப்படிங்கிற கருத்து மீண்டும் சொல்லப்படுது. அப்புறம் பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் ஒரு உயில் எழுதி வச்சுட்டாரு. இதை அடுத்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி முக்கியமான அறிவிப்பு ஒன்றையும் வெளியிடப் போகிறார். அவருக்கு ரொம்ப ஒரு தீராத ஒரு வருத்தமும் ஆத்திரமும் அன்புமணி மீது இருக்கு அப்படிங்கிற வகையில் ஒரு கருத்து சொல்லப்படுது. இதையெல்லாம் பற்றி விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். அதிமுகவில் நீண்ட காலமாகவே இந்த ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருக்கு. யாரு அப்படின்னா செங்கோட்டையனுடனான இந்த பிரச்சனையை சொல்லலாம். செங்கோட்டையன் புறக்கணித்த அதே நாளில் தான் தங்கமணியும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை இந்த பிப்ரவரி மாதத்தில் அவரும் புறக்கணித்தார். இருவரும் ஒரு காரணங்கள் சொன்னாலும் இருவருக்கும் தலைமை மீது அதிருப்தி அப்படிங்கிற கருத்து தான் சொல்லப்பட்டுச்சு. செங்கோட்டையன் அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவாக டெல்லிக்கு போனார், வந்தார். அப்புறம் தங்கமணி வந்து தலைமை கூட நெருக்கமாலாம் இணைந்து செயல்படலை. இதை அடுத்து செய்திகள்லாம் வெளியானுச்சு. தங்கமணி விரைவில் அதிமுகலேருந்து ஜூட்டு விட போகிறாரு, திமுகவுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டுச்சு. உடனடியாக பதறி அடிச்சுட்டு அதுக்கு மறுப்பு சொன்னார். அப்படி இல்லவே இல்லை, நான் வந்து அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததுனால தான் கொஞ்சம் சிக்கலில் இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் எடப்பாடி கூட எப்போவுமே தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் அப்படிங்கிற வகையில் அந்த ஒரு ஊகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தார். ஆனால் இவர் ஊகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஆனால் இன்னொரு பெரிய தலைவர் முற்றுப்புள்ளியே வைக்கல பார்த்தீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துச்சு. அது யாருன்னா செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜு தான் எடப்பாடியால் தொடர்ந்து 2 முறை அவமதிக்கப்பட்டார் அப்படின்னு பல செய்திகளை நம்ம சென்சேஷனில் கடந்த 2-3 எபிசோடாக பார்த்துருக்கோம். அந்த வகையில் செல்லூர் ராஜு ஏன் வந்து மறுப்பு அறிக்கை வெளியிடலை? ஏன்னா செல்லூர் ராஜுவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் சேரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் தான் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருது. அதற்கு காரணங்களும் நிறைய சொல்லப்படுது. எடப்பாடி 2 முறை அவமதிச்சிட்டாரு, இங்கே இருக்கிறது சரியில்லை, அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு போனது செல்லூர் ராஜுக்கு பிடிக்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதை சுற்றி பேசப்பட்டுச்சு இல்லையா? அதில் தான் செல்லூர் ராஜு திமுகவுக்கு போக போகிறாருங்கிற தகவலை எடப்பாடி பழனிசாமி நம்பிட்டாரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டுச்சு. அதை நீட்சியாக தான் எடப்பாடி செல்லூர் ராஜு கிட்ட பழைய அளவில் ஒரு இணக்கமாக இல்லாமல் கடுகடுன்னு இருந்தார். அதனால தான் கார்லேருந்து வரப்போ கூட நீங்கள் பின்னாடி போய் ஏறிங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஹோட்டலில் வந்து அவர் சொன்ன இடத்துல உட்காராமல் வேணாங்கிற மாதிரி வேறு இடத்துல போய் உட்காந்ததாக இருக்கட்டும், இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் அவருக்கான எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டே வராரு. இதனுடைய நீட்சி தான் அது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் செல்லூர் ராஜு இந்த நிமிடம் வரை தங்கமணி மாதிரி செல்லூர் ராஜு ஒரு மறுப்பு அறிக்கையோ அல்லது ஒரு தெளிவுரையோ எங்கேயுமே சொல்லலை. இதுவும் அதிமுக வட்டாரங்களில் ஓடிட்டு தான் இருக்குது. அப்போ அதிமுக தலைமையில் என்னப்பா சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுலேருந்து தலைமையில் சிக்கல் தான் வந்திருக்கு. பாஜக மாநில தலைவரை நீக்கினா தான் கூட்டணிக்கு வருவேன்னு சொன்ன அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவே டெல்லியிலிருந்து சென்னை வந்த பிறகும் கூட நீண்ட நேரம் அவரை காக்க வச்சு கடைசி நேரத்தில் தான் போயிட்டு கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு முன்னாடி அதிமுகவின் அலுவலகம் டெல்லியில் திறக்க போகிறாங்க, அதற்காக தான் போய் விசிட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். அதற்கே எத்தனை கார் மாறி போனீங்க, ஏன் வந்து பொய் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னு அந்த விவகாரம் சட்டமன்றத்திலே எதிரொலிச்சிச்சு. முதல்வரே சொன்னார் அமித்ஷா கூட இப்போ சந்திக்க போகிறாரு, தமிழக மக்கள் நலன் சார்ந்தும் கோரிக்கைகள் வைங்க அப்படிங்கிற வகையில் இது தமிழக சட்டமன்றத்திலையும் ஒரு விவாத பொருளாக மாறினுச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இது திட்டமிடாத சந்திப்பு, யதார்த்தமான சந்திப்புங்கிற மாதிரி அதை கடந்து போனாலும் அன்னைக்கே என்டிஏ கூட்டணியில் அதிமுக வந்துருச்சுன்னு அமித்ஷா ட்வீட் போட்டது தான் இந்த விவகாரத்தை இன்னும் பெருசாக்குனுச்சு. இந்த நேரத்தில் இது எப்படி வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி சொன்ன மாதிரி முன்னாள் மாநில தலைவர் மாற்றியாச்சு. அவருக்கு தோதான அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் தற்போது பாஜகவின் மாநில தலைவராக கொண்டு வரப்பட்டாச்சு. ஆனாலும் என்னப்பா சிக்கல் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய நெருக்கடியே பாஜகவுடனான கூட்டணி தான். ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தனித்து நின்றாலும் அதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா இருந்து தோல்வியை கண்டவங்க, தனித்து நின்றாலும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியல. ஸோ கூட்டணி அந்த இமேஜுங்கிறது எடப்பாடிக்கு தேவைப்படுது. தன்னை ஒரு ஆளுமையாக அவர் காட்டிக்க வேண்டிய நிர்பந்தமும் அவருக்கு உருவாகியிருக்கு. ஏன்னா மிக பிரம்மாண்டமான கட்சி ஒன்று கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார், ஆனாலும் வரலை. விஜய் கட்சியில் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் பாஜக வந்ததுனால நம்ம வேற வழி இல்லாமல் அதை தட்டி விட்டு
விட்டமே அப்படிங்கிற வகையில் எடப்பாடியும் ஒரு குமுறலில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலேயே பல விஷயங்களில் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறாரு. கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் கூட கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு இன்னும் இப்போ சமீபத்தில் கூட தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்கிறாங்க. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அந்த கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, தனித்த ஆட்சி தான் நடக்கும், என்டிஏ தான் எங்கள் தலைமையில் தான் நடக்கும் அப்படின்னாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் ஒரு பிரச்சனையை கொளுத்தி விட்டார். இடையில என்ன சொன்னார்னா, டிடிவியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் அவங்க வந்து கலந்துப்பாங்க, ஒரே மேடையில் ஒன்றாக தோன்றுவாங்க, இதை வந்து விரைவில் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாருங்கிற வகையில் சொன்னது எடப்பாடிக்கு உடன்பாடு இல்லை, அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா எங்கள் கட்சி நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, நாங்கள் தானே சொல்லணும் அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் ஓப்பனாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தலைமை, நாங்கள் அறிவிப்போம், நேரம் வரும்பொழுது நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொன்னார். இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு துளியும் உடன்பாடு இல்லை, நம்ம எடுக்க வேண்டிய முடிவை பிஜேபி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற கோபத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனாலேயே பாஜக தலைமை பல கணக்குகளும் போட்டு பார்த்துருக்கு. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி முழு மனதோடு நம்ம கூட கூட்டணிக்கு வரலை, எப்போ வேணாலும் கலண்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கார். அதனால் நம்ம ஏற்கனவே பிளான் பியாக இருந்த செங்கோட்டையனை நம்ம இப்போ மீண்டும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது. ஏன்னா செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வெளிப்படையாகவே அரசியல் பண்ணார். சமீப நாட்களில் டெல்லிக்கு போனது, நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவங்கள சந்தித்தது, இப்படின்னு பல விஷயங்களை செஞ்சார். ஆனாலும் அதிமுகவை விட்டு அவர் இன்னும் நீக்கப்படலை அல்லது அவர் மீது பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலை. எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிற நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் இவர் கலந்துக்கிறது இல்லை, அவ்வளோதானே ஒழிய இன்னமும் அதிமுகவில் தான் அவர் இருக்கார், அதிமுக மாவட்ட செயலாளராக தான் இருக்கார். ஸோ இதுதான் வந்து பிஜேபிக்கு ஒரு ஆப்ஷனாக தெரியுது. மறுபடியும் நம்ம ஏன் வந்து அவரை பயன்படுத்தக்கூடாது, எடப்பாடி ஒரு வழிக்கு வரமாட்டேங்கிறாரு, எது பண்ணாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுறாரு, இதற்கு காரணம் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவரும் வந்து தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. ஸோ செங்கோட்டையனை யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணி நீண்ட நாளாக சொல்லப்பட்டு வரக்கூடிய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் லீடராக தான் அதிமுகவில் இப்போதைக்கு இருக்காரு. அதற்கு அவரே மறுப்பு சொன்னாலும், அதாவது அதிமுக விட்டு வெளியேற மாட்டேன்னு தான் சொல்கிறாரு, அதிமுக தலைமைக்கு வர மாட்டேன்னு அவர் எங்கேயும் சொன்னதில்லை. இந்த நேரத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அன்வர் ராஜா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மெயினாக காட்டுறாங்க. அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து வெளியேறும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்று வேலுமணி இல்லைனா செங்கோட்டையன், இவங்க ரெண்டு பேரும் தான் அதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளராக வரதுக்கான வாய்ப்புகள் உள்ள தலைவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதைத்தான் பிஜேபி விரும்புது, அதை நோக்கி தான் பயணிக்குது அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதெல்லாம் இப்போ சாத்தியமாகுதா அப்படிங்கிற ஒரு பேச்சும் எழுந்திருக்கு. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய தலைவலியாக இப்போ உருவெடுத்திருக்கு என்னன்னு கேட்டால், தொடர்ந்து தன் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாக அறியப்பட்ட பலரும் வந்து திமுகவை நோக்கி நகர்றது தான். புதுக்கோட்டை முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமானா இருக்கட்டும், மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவராக இருக்கட்டும், அப்புறம் அன்வர் ராஜாவாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் இணைந்த மைத்ரேயனாக இருக்கட்டும், இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைவலி ஏற்படுத்தியிருக்கு. சரி அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தாலும் அதற்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. ஏன்னா அதிமுக பாஜகவில் இருந்து கிட்டத்தட்ட 22 பேர் திமுகவை நோக்கி நகர்கிறாங்க, அதற்கான வேலைகள் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 22 பேரில் பெரும்பான்மையானவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதான் எடப்பாடிக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஏற்படுத்தியிருக்கு. கட்சி ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வலுவாக இருந்தோம்னா நம்மளை நோக்கி தானே வருவாங்க, நம்ம வலு இல்லாதனால தானே இப்படி திமுகவை நோக்கி போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தேர்தலை வெற்றி பெறுவோம் அப்படி ஒரு இமேஜ் நம்ம உருவாக்கலை, அந்த ஒரு கோணத்தை நம்ம உருவாக்க தவறிட்டோம், அதனால தான் திமுகவை நோக்கி நகர்றாங்க, திமுகவுக்கு இது ஒரு இமேஜை உருவாக்குது, அதன் அடிப்படையில் அவங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹிடன் மெசேஜை பொதுமக்கள் மத்தியில் இது சொல்லிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி அதிமுக உள்ளேயும் புகைச்சல் வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஜெயக்குமார் வந்து இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லலை, கூட்டணி பற்றி எந்த ஒரு மூச்சு பேச்சு வரைக்கும் விடலை. சொல்லப்போனால் தினமும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தவர் இப்போ அவரோட பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப அருகி போச்சு. எப்பாவது 1-2 சந்திக்கிறாரு, அதுவும் திமுகவை திட்டுறது மாதிரியாக இருந்தால் அதை தான் சந்திக்கிறாரு. மற்றபடி அதிமுகவின் உள் விவகாரங்கள் பற்றி அவர் எங்கேயுமே மூச்சு விடுறது கிடையாது. இந்த நேரத்தில் அதிமுகவில் தான் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு குழு உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று சரியான சந்தர்ப்பம் பார்த்து திமுகவில் சேர்றது அல்லது எதிரணிக்கு போகிறது, இன்னொன்று சரியான சந்தர்ப்பம் பார்த்து எடப்பாடிக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புறது, இந்த கூட்டணிக்கு எதிராக பேசுறது, கூட்டணிக்கு எதிராக பொதுவெளியில் பேசுறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய 2 வேலை திட்டமாக சொல்லப்படுது. அதில் ஜெயக்குமார் போன்றவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுவை புறக்கணித்தார் அப்படிங்கிறது சர்ச்சையானுச்சோ, அதே மாதிரி அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய தம்பிதுரையும் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கையை தட்டி விட்டுருப்பார், அது பெரிய அளவில் பேசுபொருளானுச்சு. இப்போ இந்த எதிர்ப்புகளை ஓபிஎஸ் அறுவடை பண்ணுறாரு அப்படிங்கிறத அடுத்த கட்ட ஒரு செய்தியாக இருக்குது. ஓபிஎஸ் வந்து செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும் அல்லது தம்பிதுரையாக இருக்கட்டும், இவங்களை இப்படி எடப்பாடி பழனிசாமி நடத்த
நடத்தினது தப்பான ஒரு விஷயம், தலைமை பண்பு உள்ள யாரும் இப்படி நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னது அதிமுக கூடாரத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது அந்த எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை இன்னும் ஓரணியில் ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகள் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதிமுகவை பாஜக ஒரு பக்கம் தலைமை மாற்றத்தை நோக்கி நகர்த்துது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த கருத்தும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ள இருந்து பல தலைவர்கள் திமுகவை நோக்கி அணிவகுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் பேசு பொருளாக பெரிய அளவில் மாறிட்டு வருது. இதில் சமீபத்தில் இணைந்த மைத்ரேயன் பற்றின தகவல்களும் ரொம்ப விவாதிக்கப்பட்டு வருது. மைத்ரேயன் என்னதான் அவர் பிஜேபியினுடைய சப்போர்ட்டராக இருந்தாலும், ஆர்எஸ்எஸ்ல ஊறி திளைத்தவராக இருந்தாலும், அடிப்படையில் அவருக்கு டெல்லியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அதைத்தான் ஜெயலலிதா பயன்படுத்தி கொண்டாங்க. இப்போது திமுக நேரடியாக பிஜேபிக்கு எதிராக பல வேலைகளை பல போராட்டங்களை செய்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் பிஜேபி எந்த நேரம் வேணாலும் சில அமலாக்கத்துறை போன்ற சில துறைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பொது நோக்கர்கள் கருத்து சொல்லிட்டு வர அதே நேரத்தில் மைத்ரேயன் மாதிரியான டெல்லி செல்வாக்குள்ள ஒரு நபரும் தேவைப்படுகிறார் அப்படிங்கிறதான் திமுக தரப்பு வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது. அதே நேரம் மைத்ரேயன் ஒன்றும் நேரடியாக அதிமுகலேருந்து திமுகவுக்கு வரணும்னு வரல. மைத்ரேயனுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. நம்ம அங்கே போயிட்டால் திமுகவோட பிரகாசமாக ஜொலிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் அஜெண்டாவாக இருந்துச்சு. அந்த வகையில் விஜய் அணுகினார். ஆனால் விஜய் தரப்பில் இதற்கு ரெட் சிக்னலே கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் இருக்கிறதுலே வேறு எது பெரிய கட்சியாக இருக்கோ அதை நோக்கி நகர்வோங்கிற அடிப்படையில் தான் திமுகவுக்கு சேர்ந்தார் அப்படிங்கிற கருத்துக்களும் இப்போது நக்கீரன் ராங் காலில் வெளியாகிருக்கு. இந்த விவகாரங்கள்லாம் இணைத்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு பெரிய தலைவலி ஒரு பக்கம், திமுக உள்ளேயும் இந்த பிரச்சனை இருக்குது. இன்னும் 22 பேர் வராங்கன்னு சொல்ல போகிற நேரத்தில் தலைவரே அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள்னு பலரும் திமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது. ஏன்னா வந்துட்டாங்கன்னா இப்போ மைத்ரேயன் வந்ததே பலருக்கும் உடன்பாடு இல்லை. அன்வர் ராஜாவை ஏற்றுக்கொண்ட திமுகவினரால் மைத்ரேயனை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறதான் கள நிலவரமாகவும் பார்க்க முடியுது. இன்னும் 8 மாதம் இருக்கிற நேரத்தில் அதிமுகவில் தமிழக அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நேரத்தில் தான் இந்த 22 பேர் இங்கேருந்து அணிமாற போகிறாங்க அதிமுக பாஜகவில் இருந்து அப்படிங்கிற தகவலும் நம்ம ராங்காலில் வெளியாகிருக்கு. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரது நம்பிக்கைக்கு பின்னால் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவரது மகன் மிதுன் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவரது மகன் மிதுன் நேரடி அரசியலில் வெளிப்படாவிட்டாலும் மறைமுக அரசியலில் தனது தந்தைக்கு ஆதரவான எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பயணம் போகிறார் இல்லையா, புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். இந்த பயண திட்டத்தில் இதை டிசைன் பண்ணுறதே மிதுன் தான் சொல்லப்படுது. மிதுன் ஒரு பெரிய டீம் ஹையர் பண்ணியிருக்காரு. அந்த டீம் எல்லாமே ஆந்திராவில் சமீபத்தில் துணை முதல்வராக தேர்வானார் இல்லையா பவன் கல்யாண், அவருக்கு ஒர்க் பண்ண டீமு. ஸோ அந்த ஒரு டீமை ஹையர் பண்ணி தான் இங்கே தனது தந்தைக்காக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது ஒவ்வொரு பிரச்சார ஊருக்கும் போகும்பொழுது ஒவ்வொரு வேலை திட்டங்களில் அவங்க ஈடுபடுறாங்க. எடப்பாடிக்கு ஆதரவான கேள்விகளை முன்வைக்கிறது, அங்கே உள்ள மக்கள்கிட்ட சர்வே பண்ணுறது, அவங்கள்ட்ட என்ன எதிர்ப்பு இருக்கோ அதை ஒருங்கிணைச்சு எடப்பாடிகிட்ட கொடுக்கறது, அதை எடப்பாடி மேடையில் பேசுறதுன்னு இவ்வளோ வேலை திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அந்த நம்பிக்கையில் தான் எடப்பாடி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு இதுவும் பேசப்பட்டு வருது. அதே நேரம் அதிமுகவில் சீனியர்களுக்கு மரியாதை இல்லை, எடப்பாடி பழனிசாமி அதை தரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விமர்சனமும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே வருது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாமக பிரச்சனை உச்சகட்டத்திலும் உச்சகட்டம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாமகவில் சமீபத்தில் மாநாடு அன்புமணி தரப்பில் ஒரு பொதுக்குழு நடத்தப்பட்டுச்சு. அதில் இன்னும் ஒரு வருடத்திற்கு அவர் தலைவராக நீட்டிச்சு அந்த மாநாட்டு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சு. திமுகவுக்கு எதிராக நிறைய தீர்மானங்களும் அதில் போடப்பட்டிருந்துச்சு. அதே பக்கம் பூம்புகாரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு மகளிர் மாநாட்டை நடத்தினார். அதில் நேரடியாக மகனை விமர்சிக்கலனாலும் தந்தையை மிஞ்சி ஒரு தனியன் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் சமீபத்தில் ராமதாஸ் ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு, தனக்கு வேண்டப்பட்டவர்கள்ட்ட ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு. இனிமேல் நான் செத்தா கூட எனக்கு கொல்லிப்படம் வரக்கூடாது அவர் அப்படிங்கிற வகையில் ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு. ரொம்ப தனது மனசில் எல்லாத்தையுமே ஒரு விரக்தி நிலைக்கு போயிட்டாரு. ஏன்னா இவ்வளவு தான் தூக்கி வளர்த்த கட்சி, தான் தூக்கி என்னால் முன்னாடி வந்த நிர்வாகிகள் பலரும் தனக்கு எதிராக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, ஒருமையில் பேசுகிறாங்க. இது வரைக்கும் ஐயா ஐயான்னு சொன்னவங்கலாம் இப்போ பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. வயதான நேரத்தில் இது ஒரு பெரிய பாரத்தை அவருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. தன் உயிரிலேயே மகன் கிடையாது, எனக்கு செத்தா வாழ்ந்தால் எந்த உறவும் கிடையாது, என் சாவுக்கு அவர் வரக்கூடாது, என் கொல்லி போடக்கூடாது அப்படிங்கிற வகையில் பல விஷயங்களில் தனது உயிரிலேயே அவர் எழுத போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது. இதை அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அடிக்கடி சொல்லிட்டு மனசில் உள்ள வேதனையும் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் அன்புமணி பேசின அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொன்னார்னா, அது மாதிரி ஐயா நல்லவர் தான், ஆனால் அவரை சுற்றி குள்ளநெறிகளும்
தீய சக்திகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லியிருந்தார். இதுதான் ராமதாஸை ரொம்பவும் புண்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனை வருடம் இந்த கட்சியை நடத்தின என்ன அப்போது இத்தனை வருஷம் என் மேலே இத்தனை வருஷம் என்னை சுற்றி குள்ள நரிகள்லாம் இல்லையா, இப்போதான் இருக்கா, இது வந்து எப்படி என்னுடைய தலைமை பண்பை எப்படி மதிப்பிடுறாரு, அதுவும் இவரே பொதுவெளியில் பேசுகிறாரு அப்படின்லாம் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அன்புமணி தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, நாங்கள் ஐயாவை என்றைக்குமே புறக்கணிக்கிறது இல்லை, ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவர் ஐயானே எல்லாத்தையும் விமர்சனத்தையும் முன் வச்சுட்டு அது எப்படி ஐயாம்பிங்க அப்படின்னு ராமதாஸ் தரப்பினுடைய கோபமாக இருக்குது. ஒரு சேர் போட்டு அவருக்கு நாற்காலிலாம் போட்டிருந்தோம் அப்படின்லாம் அவர் சொல்கிறார் இல்லையா. அதற்கு ராமதாஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஏன் ஒரு படத்தை வச்சு ஊதுபத்தி கொளுத்தி அதுவும் வைக்க வேண்டியதானே, மாலையை போட வேண்டியதானே அப்படின்னு மிக மோசமான தனது மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாரு. இது வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராமதாஸ் கூட்டக்கூடிய பொதுக்குழு நடக்க போது அதில் நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்படும் போது அதில் முக்கியமாக அன்புமணியை பதவி நீக்கம் செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. இதற்கு என்ன சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ராமதாஸ் அந்த கொதிநிலையில் தான் இன்னும் இருக்கார் அப்படிங்கிற கருத்துக்களும் மேலெழும்ப பலராலும் பேசப்பட்டு வருது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கோம். இதில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது 4 நிமிடம் 10 நொடி ஓடக்கூடிய ஒரு வீடியோ காட்சி தான் பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதுவும் ஓய்வு பெற்ற நீதிபதி வீட்டில் ஒரு நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தான் பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு வருது. அதில் என்ன சொல்லப்படுது, அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, வீடியோவில் ஒரு நபர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கால் பக்கத்தில் ஒரு நபர் வந்து பெரிய ஒரு இரும்பு கம்பியோடு வெயிட் பண்ணுறாரு. லைட்டாக அசைஞ்சாலும் அடிச்சிருவோம், அவரை சின்ன பின்னமாக்கணுங்கிற முடிவோடு அப்படி நிற்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் திருடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற பணம், நகை, வெள்ளி பொருள் இதெல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதை தாண்டி அந்த நபர் லைட்டாக அசைஞ்சாலோ அல்லது புரண்டு படுத்தாலோ அவரை போட்டு தள்ள கிட்டத்தட்ட ரெடியாக இருந்திருக்காங்க. இந்த வீடியோ தான் திக்குன்னு இருக்க 4 நிமிஷம் என்ன ஆகுன்னு. நல்ல வேலையாக அந்த நபர் வந்து புரண்டும் படுக்கலை, திரும்பியும் படுக்கலை, கை காலையும் அசைக்கலை. அதனால் அவர் இப்படியே வச்சு நிற்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் படைச்சிருக்காரு. நீதிபதியோட மகன் தான் அவர், ஓய்வு பெற்ற நீதிபதியோட மகன் அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் அசைஞ்சா இந்த திருட்டு வேலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருமேங்கிற அடிப்படையில் தான் கொள்ளையர்கள் அப்படி ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து 5 லட்சம் ரூபா பணம், நகைன்னா தங்க நகை, வெள்ளி நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து பெரிய அளவில் பேச பொருளாக மாறி இருக்கு. இது உண்மையான வீடியோ தானா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிபதி விடுனாலே ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களே, அதெல்லாம் என்னாச்சு, அவ்வளோ பெரிய அலாரம் அடிக்குது, அப்போ கூட ஒரு எழுந்திருக்கலையா, ஏன் என்ன பிரச்சனை, ஒருவேளை அவர் மகனதும் திட்டமிட்டாரா அப்படிங்கிற கோணத்துலலாம் பல விவாதங்களை சுற்றி போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு வருது. இதே மாதிரி பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.